எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் வற்றல் போடுவது எப்படி அப்படின்றத பற்றின பதிவு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய், லேடிஸ் ஃபிங்கர், சால்ட் உப்பு, கர்டு தயிர், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஏற்கனவே கொஞ்சம் நறுக்கி காய வச்சுருக்கேன். அதை வச்சு எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். முதல்ல என்ன பண்ணணுன்னா, வெண்டைக்காயை எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் ஊற்றி கழுகிக்கோங்க. கழுகிட்டு நறுக்கிக்கோங்க. அதாவது இந்த அளவுக்கு பெருசாக இருக்க மாதிரி நறுக்கிக்கோங்க. சின்னதாக நறுக்கக்கூடாது. இது மாதிரி இந்த அளவுக்கு நறுக்கிக்கோங்க. நறுக்கி வெண்டைக்காயை இது மாதிரி எல்லா வெண்டைக்காயையும் சுத்தப்படுத்தி நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் முத்தலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா காய்ஞ்சு நம்ம வறுக்க தானே போகிறோம். அதனால் இந்த பிரச்சனை இல்லை முத்தலாக இருந்தால். இதை பாருங்கள், சுத்தப்படுத்தி கழுகி நறுக்கி வச்சுருக்கேன். இது மாதிரி கழுகி நறுக்கிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி காய வச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு அலசிடுங்க. ஏன்னா தூசி இருக்கும். அதை தண்ணியில் போட்டு கொஞ்சம் கழுகி எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு, உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. போட்டுட்டு தயிர் அல்லது மோர், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுடுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த நம்ம பொரியலுக்காக வெண்டைக்காய் எடுப்போம் இல்லையா, அப்போ சில வெண்டைக்காய் முத்தலாக இருக்கும். கீழே போடுறதுக்கும் நமக்கு மனசு வராது. அதை என்ன பண்ணுவேன்னா, நறுக்கி காய வச்சு சேகரித்து டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். மொத்தமாக எனக்கு ஓரளவு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேகரித்து இது மாதிரி மோர் இல்லாட்டினா தயிரை உப்பு போட்டு பரட்டி வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துடுவேன். இப்போ இதை நல்லா தயிரில் உப்பு கலந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இதை வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சு பயன்படுத்தலாம். இப்போ இதை வெயிலில் வச்சு காய வச்சுடுவோம். பாருங்கள், இந்த வத்தல் இப்போது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ணிக்கலான்னா, ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கலாம். நமக்கு தேவையானப்போ எடுத்து வறுத்துக்கலாம். வத்த குழம்பு இதெல்லாம் வைக்கிறப்பவும் போட்டுக்கலாம். இதுதான் இந்த வெண்டை வத்தல் போடும் முறை. மிக எளிமையான முறை தான். நீங்களும் இதை செஞ்சு சுவைத்து மகிழுங்கள்.